கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும் விண்ணக தந்தை இறைவனே உலகத்தை மீட்ட சுதன் தேவா தூய ஆவி துணைவனே எங்களை தயை பண்ணிரட்சியும் தூய கண்ணி மாமரியே இறைவனின் புனித மாதாவே இறைவனின் புனிதராம் அந்தோணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவையின் பதியராம் அந்தோணியே விண்ணக திருப்பெட்டி அந்தோணியே தபசின் பேரு பெற்ற அந்தோணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்மத்தை விரும்பிய அந்தோணியே சிலுவையை நேசித்த அந்தோணியே தர்மநெறி மாறாத இறை புனிதா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்பத்தை துறந்த அந்தோணியே தூய்மையின் லீலியாம் அந்தோணியே ஸ்பானிய நாட்டின் விடிவெள்ளியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தி அறிவித்த அந்தோணியே பசாசை வென்ற பதுவையோனே நீதிமானின் நல்ல படிப்பினையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்ப்படிதலின் நன்மாதிரியே அப்போஸ்தலர் கொழுந்தே அந்தோணியே பாவிகளுக்கு ஒளியானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வழி தவறுவோரின் கடங்கரையே அற்புதம் புரிந்திடும் அற்புதரே சோர்ந்து போனவரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊமையை பேசிட செய்தவரே உண்மையை போதித்த உயர்ந்தவரே பசாசை நடுங்கிட செய்பவரே எனக்காக வேண்டிக் கொள்ளும் அடிமையை மீட்கும் அந்தோணியே நலன்களை பொழியும் நற்கரமே இறந்தோரை உயிர்ப்பிக்கும் இறைக்கரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடர்க்கு பார்வை கொடுப்பவரே காணாததை மீட்டு தருபவரே அற்புதம் கோடி புரிபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீனுக்கும் உபதேசம் செய்தவரே தூய்மையை நேசித்த தூயவரே சூரத்தனம் கொண்ட மேய்ப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாழ்ச்சியின் நல்ல மாதிரியே ஏழைகளுக்கு ரத்தினமே ஆன்மாவை விண்ணில் சேர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்புறுவோரின் நல்லாதரவே பாவக்கினியை அழிப்பவரே ஐம்புலன்களையும் அடக்கினீரே நன்னாக்கு அழியாத நற்றவரே கழுதையை வணங்கிட செய்தவரே
கர்த்தரை கரத்தில் ஏந்தினீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரும் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அப்படி இல்லை கொஞ்சம் இடம் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆ
தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் ரட்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அளிக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே படைத்து காத்து வரும் பரமனின் அன்பும் உயிர் கொடுத்து மீட்ட மகனின் அருளும் அன்றாட வழி நடத்து தூயாவியான் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இம்மாலை பொழுதிலும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம் புனிதரின் 10ஆம் நாள் விழாவை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஜெபமாலை மாதா அன்பியம் சார்பாக வாழ்த்துகிறோம். இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து மதிமயங்கி இருக்கிறார் என்று அவரின் உறவினர்கள் பேசிக்கொண்டனர் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து மதிமயங்கியது போல நம் புனிதரும் இயேசுவை கண்டு மதிமயங்கி இயேசுவுக்காக வாழ்ந்து இன்று நம் எல்லோர் மத்தியிலும் கோடி அற்புதர் என்ற பெயருடன் நம் மனதில் வலம் வருகின்ற நம் புனிதரின் விழாவில் நாமும் ஆடம்பரங்களை மட்டும் வாழ்வாக்காமல் நம் புனிதரை போன்று இயேசுவுக்காக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபித்து நம் புனிதரின் அருளை இத்திருப்பலியின் வாயிலாக பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியில் நாம் ஜெபமாலை மாதா அன்பியத்திற்காகவும் அதில் குடும்பங்களுக்காகவும் சிறந்த முறையில் ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைய நாளை திருப்பலியை சிறப்பிக்கின்ற திருப்பயணியராக வந்திருக்கின்ற குடும்பங்களாகிய அந்தோனிராஜ், ஆரோக்கியராஜ், அருள் செல்வி, மரியரோசா, அந்தோனி ஜேசுராஜ், ஆரோக்கியமேரி, ஜான்சன் செல்வி, பார்பராள், செபஸ்டின் எப்சி, ஏ அமலதாசன், ஏ ஆல்பர்ட் ராஜ், ஏ அமலதாசனுடைய குடும்பத்தினருக்காக கொண்டாடுவோம். அதே வேளையில் இன்றைய நாளில் தன்னுடைய 38வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சார்லஸ் அவருக்காக கொண்டாடுவோம். இன்றைய நாளில் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற திருவாளர் செல்வின், திருமதி டெய்சி இவர்களுடைய குடும்பத்திற்காகவும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மற்றும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் சிறந்த முறையில் கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தமதுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தாயும் தந்தையுமான இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராங்க. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினை என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆமென். ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகமானது 2 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. போர் முனையில் வீரர்களாகிய சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். அவருக்காக தாவீது அரசனும் இஸ்ரேல் வீட்டாரும் அழுது புலம்பி நோன்பு இருந்தனர் என்பதையும் கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 11 முதல் 12, மேலும் 19, மேலும் 23 முதல் 27 முடிய. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 11, 12, மேலும் 19, மேலும் 23 முதல் 27 முடிய. அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கிரை தோற்கடித்து திரும்புகையில்
தாவீது சிக்லாகில் 2 நாட்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பி வந்து விட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரில் நின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! சவுல் யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உன் உடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என் என்பேன். அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர், போர்க்களங்கள் எங்கனும் அழிந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 80 பல்லவி. ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டும். 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 இஸ்ரேலின் ஞாயிறை செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கிருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கீழர்ந்தள செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டும். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா, இயேசு
இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூ 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறை சுற்றுகள் 20 தொடக்கம் 21 வரை. இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாருக்கும் வணக்கத்தை, உங்களுடைய 10வது நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதிலே இந்த நாளிலே சந்தோஷமடைகிறேன். முதல்ல அங்கே நான் பிரசங்கம் வைக்கணும்னு நினச்சேன், சரியா? அப்புறம் அதில் நற்செய்தி வர சொல்ல உணவு பற்றி வந்துதான் இங்கே பக்கத்தில் உள்ள இது தேங்காய் பண்ணு வாடை நல்லா சூப்பராக இருந்தது. அதனால் தேங்காய் பண்ணு தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தேங்காய் பண்ணு பிடிக்கும். அதனால உங்களோடு தேங்காய் பண்ணு காண்டி மட்டுமில்ல, பக்கத்தில் அந்தோனியா இருக்காரு, அதுக்காண்டி தான் வந்தேன். கடைசி வரைக்கும் தேங்காய் பண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு உங்களோடு இருப்பதற்கு இந்த நேரம் கிடைத்திருக்கின்றது. ஒரு திருவிழாவளை மறைவுரையாற்றினேன் என்று நினைக்கிறேன். கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டா என்று தெரியவில்லை. என் திருவிழாவளை மறைவுரையாற்றினேன். அந்த வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் உங்களோடு இருப்பதற்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணத்திலே ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். என்ன, இந்த 24ஆம் தேதி உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பை நாம் கூடுதலாக சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த நாளிலே அந்தோனியாரை ஒரு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார். அந்த நேரம் பற்றி நான் நிறைய சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். என்ன, அது எப்படி இருந்தாலும் பிரசங்கம் வச்சாகணும். இது போட்டிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் கொஞ்சம் மாட்டு காப்பீங்க. என்ன, சரி, இந்த பண்ணையே பார்த்துட்டு இருங்க, கரெக்டாக என்னையை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு அந்தோனியாரை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அன்புக்குரியவர்களை, நமக்கு தெரியும், நமக்கு அந்தோனியாரை பற்றி நிறைய பேர் சொல்லுவோம்ல. அந்தோனியாருக்கு நிறைய பேர் சொல்லுவோம்ல. என்ன பேர்லாம் சொல்லுவோம்? கோடி அற்புதர், புதுமைகளின் வள்ளல், நன்னாக்கு அடியாதவர், கப்பறைகளின் சம்மட்டி, மறை வல்லுனர், காணாமல் போனதை கண்டுபிடிச்சு கொடுப்பாரா? ரைட், காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுப்பார். இப்பெல்லாம் பேர் நிறைய பேர் இருக்கான். சரி, நிறைய பேர் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் எந்த பேர் ரொம்ப பிடிக்கும்? கோடி அற்புதம் தான் பிடிக்கும். ஏன்னா அற்புதம் செய்யவிட்டா அந்தோனியாருக்கு ஃபேமஸே கிடையாது. என்ன, அற்புதம் செய்யவிட்டா அந்தோனியாருக்கு ஃபேமஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய மண்டாட்டு மாலையினுடைய இறுதி பகுதியிலே வந்தது, ஐம்புலன்களையும் அடக்கியவர் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு இன்னொன்று வந்தது, நன்னாக்கு அடியாதவர். நம்ம நன்னாக்கு அடியாதவர் இந்த சிந்தனையை பற்றி கூடுதலாக சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு இடத்துல
ஒரு 6 அடுக்கு கட்டணமோ ஒரு 5 அடுக்கு கட்டணமோ வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருக்கு. இங்கே நிறைய பேர் பெண்கள்லாம் இருக்கீங்க, சரியா, நிறைய ஆண்களும் இருக்கீங்க. அங்கே வந்து பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது இருக்குது. இங்கே பையன் கிடைப்பாங்க, என்னது பையன் கிடைப்பாங்க, பொண்ணு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. உங்களுக்கு பிடித்த பொண்ணோ பையனோ கிடைப்பாங்கன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பையனே வச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பையன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம உள்ளே போகிறோம். பொண்ணுங்கள்லாம் உள்ளே போகிறீங்க, பையனை தேர்ந்தெடுக்கணும். என்னவா இருக்கணும் ஆசைப்படுவீங்க? அங்கே 6 தளத்துலேயும் இருக்கிறாங்க. முதல் தளத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா என்னவா இருக்குதா பையனை செலக்ட் பண்ணுவீங்க? முதல் பையனை என்னவா இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் குடும்பத்தவங்க தேர்ந்தெடுக்கிறது அழகா இருக்கணுமா? என்னவா இருந்தால் செலக்ட் பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளை யோசிக்குது. அதான் யாருக்குனே செலக்ட் பண்ணியாச்சே, பிறகு கொஞ்சம் புதுசாக செலக்ட் பண்ணிட்டு புதுசாக வேற செலக்ட் பண்ணணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்கணுமா? கவர்மெண்ட் வேலை கொடுக்க தான் சொல்லுது. ஒரு நாள் கொடுத்த பாடு தெரியல. அழகா இருக்கணும், சரியா? ஒரு தரம் இருந்தால் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நிறைய பேர் அழகா இருக்காங்க. அப்போ போன பெண்கள்லாம் அழகா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்களான்னு பார்த்தா தேர்ந்தெடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நம்ம 2வது தளத்துல போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. 2வது தளத்துல என்ன இருந்தா நல்லா இருக்கும்? வசதியா இருக்கணும், சரியா? ஆமா, நிறைய வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நகை வேற ஏறிட்டே போகுது. வர்ற மாசத்துல 19,000 ரூபாய் ஆயிருமா 1 கிராம் தங்கம், சரியா? அதனால என் ஃபாதருக்கு யாருக்கா சொல்லி கொடுத்தாங்கன்னு 19,000 ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சீக்கிரத்தை தங்கத்தையும் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதை ஒன்றும் இப்போ பத்திரமா பாதுகாத்து இருக்காங்க, சரியா? அப்போ வந்து என்னது வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, வசதியா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துருவோமா? 6 தளம் இருக்கு. இன்னும் என்னது 6 அடுக்கு கட்டுறோம் இருக்கு. நம்ம எங்கேயாவது சின்னத்துறைக்கு போனோம்னா முதல் அடுக்குல பார்த்தாச்சு, முதல் ஃப்ளோர்ல பார்த்து 2வது ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும், 3வது ஃப்ளோர்ல என்ன பார்த்துட்டு வரணும் அப்படின்னு போயிட்டே இருவோம்ல. அதனாலதான் அவங்க பிரச்சனை எல்லாம் போடுங்க. இங்கே லேடிஸுக்கு மட்டும், இங்கே ஜென்ஸுக்கு மட்டும் அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் வந்துருவாங்க. என்னது எல்லா ஃப்ளோருக்கும் இவங்க வந்துருவாங்க. அதனால 3வது ஃப்ளோர்ல அழகா இருக்காங்க, 2வது ஃப்ளோர்ல வசதியா இருக்காங்க, 3வது ஃப்ளோர்ல என்னவா இருக்கணும்? நல்ல பையனா இருக்கணுமா? சரி, நல்ல பையனா இருக்கும். நல்ல பையனா இருக்கணும், ரைட், நல்ல பையனா இருக்கணும். அங்க நல்ல பையன் தான் இருக்காரு அப்படின்னு தேர்ந்தெடுத்துருவாங்களா? தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? சரியா? தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? அடுத்தாப்புல பார்க்காங்க, நல்ல வீடு வாசல்லாம் இருக்கணும். என்ன வசதியா இருக்கணும்னு சொல்றத விட நல்ல வேலை பார்க்கணும். வசதியா இருந்து பிரச்சனை இல்லை, வசதியா இருக்கிறவன் கண்ணது அடிச்சிருவான். நல்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்க்கறாங்க, சரியா? 5வது, இப்போ உள்ள பிள்ளைங்க என்னது நல்ல பைக் ஓட்ட தெரிஞ்சுக்கணும், கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 6வது என்ன எதிர்பார்ப்பே கிடையாதா? குடிப்பழக்கம் இல்லாம இருக்கணும். அப்படிலாம் சொல்லணும் இல்ல, குடிப்பழக்கம் இல்லாம இருக்கணும். அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பழக்கம் இல்லாம இருக்கணும், ரைட், ஓகே. இதெல்லாம் பெண்கள் ஆண்களை தேர்ந்தெடுக்க. ஆனா ஆண்கள் போய் தேர்ந்தெடுக்க போறாங்கப்பா, ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாங்க. ஆண்கள் ஒண்ணு தேர்ந்தெடுக்க போறாங்க, ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அடக்கம். அது வழக்கமா சொல்லுவாங்க, அடக்க ஒடுக்கமான புள்ள எங்க இருக்கும்? கல்லறையில தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அடக்க ஒடுக்கமான புள்ள எங்க இருக்கும்? கல்லறையில தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, சரியா? வேற அடக்கம் வேற என்ன இருக்கும் சொல்லுவோம். அழகா இப்போ அழகெல்லாம் பிரச்சனையே இல்லப்பா. என்ன தெரியுமா கேட்பாங்களாம்? வாயே பேசக்கூடாது, அதிகமா பேசாத பிள்ளையா கொடுங்க. அதிகமா பேசாத பிள்ளை, அதுவும் செல்போன்ல பேசாத பிள்ளையா கொடுங்க அப்படிங்க. ஏன்னா ரொம்ப செல்போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஐயங்கார் டீ கடையில போய் எழுது டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கமா போற வழியில இருந்தது ஐயங்கார் டீ கடை இருக்கும். அப்போ ஒரு தூரத்துல இருந்து இப்போ குறிப்பா எடுத்து வச்சுக்கிறோமே, நம்ம டிசி டவுலியில இருந்து இங்க வாராப்ல, இங்க ராஜமணியபுரத்துக்கு வாராப்லன்னு வச்சுக்கோங்களேன். அது இடையில ஒரு ஹோட்டலுக்கு, என்ன ஹோட்டல் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் டீ குடிக்கிற ஹோட்டல்? ஆண்கள் சொல்லுங்க. டயனாவா? அவருக்கு ஆடு கொடுத்த மாதிரி இருக்கு, சரியா? ஒரு ஹோட்டலுக்கு வராங்க, அந்த ஹோட்டல்ல டீ பிடிக்கும்.
அப்ப டீ பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரு அங்க டீ குடிக்காம வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, டிசி வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, வீட்டுல என் வீட்டம்மா போற டீ தான் குடிக்கணும்னு நினைச்சு வர. அது கடலை தண்ணி மாதிரி தான் இருக்கும், சரியாங்க. இருந்தாலும் வீட்டம்மா போற டீயை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராது. உங்களுக்கு தெரியும் அந்த டீ நல்லா இருக்காது, ஆனாலும் குடிக்கணும் வரவர்கிட்ட நம்ம குடிக்கணும், அந்த டீயை குடிக்கணும் வராது. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அவர் வர்ற நேரத்துல டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கோமா, சீரியஸா பேசிட்டு இருக்கோம், சீரியஸா போன் பேசிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஆண்களோ சரி பெண்களோ சரி எதிர்பார்க்கறது என்னன்னா, அதிகம் பேசாத நபர்களும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்க. ஆண்களும் சரி பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகம் பேசாத நபர்கள். என்னது சும்மா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு அங்கிருந்து ஒரு ஆள் நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். நன்னாக்கு அழியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ அந்தோனியாரை பார்த்தா அதிகம் பேசியவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். அந்தோனியார் என்னது, அதிகம் பேசியவர். அதனாலதான் என்னது, அந்தோனியாருடைய நாக்கு இறை வார்த்தையை அதிகம் போதித்தவர், இறை சிந்தனையை அதிகம் போதித்தவர், இறையுடைய திட்டத்தை அதிகம் போதித்தவர், இறை பிரசனத்தை அதிகம் போதித்ததனால் நன்னாக்கு அழியாதவராக இருக்கிறார். ஆனா இன்னொரு ஆளு பேசாதனால அவருடைய நாக்கு அடியில. யாரு பேசாதனால? யாருன்னு பார்த்தா அவருடைய பேர் வந்து ஜான் நெபோமுக். புனித ஜான் நெபோமுக். அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, ஒரு அரசர், அவருடைய பேர்லாம் நமக்கு இருக்கு, அந்த பேர்லாம் வேண்டாம். ஒரு அரசர், அவருடைய மனைவி, அவங்க மனைவி ஒரு குறிப்பா ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், சோபியாவும் அவங்க மனைவி போட்டிருக்கு. அவருடைய மனைவி வந்து இந்த ஜான் நெபோமுக் கிட்ட போய் என்ன பண்றாரு, பாவ சங்கீதம் பண்றாப்ல. பாவ சங்கீதம் பண்றது இவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு இந்த புனிதர்கிட்ட போய் கேட்கிறாரு. இவர் புனிதர்ல ஃபாதர், அந்த ஃபாதர்கிட்ட போய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணணும், என் மனைவி என்ன சொன்னான்னு சொல்லணும், இல்லைன்னா உங்களை கொண்டு போடுவேன் அப்படின்னா, இல்லைன்னா உங்களை கொண்டு போடுவேன் அப்படின்னா. அவரு சொன்னாரு, இல்லையா பாவசங்கீத முத்திரை வந்து என்னது, இப்ப கூட நம்ம வரத்துல தந்தை பாவசங்கீதம் கேட்டிருந்தாங்க. பாவசங்கீத முத்திரை என்னது, நான் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, என்னன்னாலும் சொல்லக்கூடாது, என் தலை போனாலும் போகக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னா. அதனாலேயே அவர் என்ன பண்ணார், அந்த அரசன் அவரை கொண்டு விட்டான். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால நான் உன்னை கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டு விட்டான். 330 ஆண்டுகள் கழித்து அவருடைய எனது உடலை தோண்டி பார்க்கிறாங்களா, அங்க அவருடைய நாக்கு அழியாமல், அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கு. யாரு, அந்த ஜான் நெபோமுக், அவருடைய நாக்கு அழியாமல். நம்முடைய புனிதருடைய நாக்கும் அழியாம இருந்தது. ஒருத்தர் பேசாம இருந்தார், ஒரு புனிதர் பேசாம இருந்தனால அவருடைய நாக்கு அழியாம இருக்கு. நம்ம புனிதர் பேசிட்டே இருந்தனால அழியாம இருக்கு. அதனால என் நாக்கு அழியாது, சரியா? உங்க நாக்கு அழியக்கூடாது இல்ல, என் நாக்கு அழியாம இருக்கனால உங்க நாக்கு அழியக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை பேசணும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். அதுக்காண்டி தான் நம்ம கிறிஸ்தவரை அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம தைரியமா சொல்லணும், என் நாக்கு அழியாது அப்படி சொல்லணும். சொல்லுங்க, என் நாக்கு அழியாது. எங்க புனிதரை போல, புனித அந்தோனியாரை போல என்னுடைய நாக்கு நன்னாக்கு அழியாது, அதற்கு முயற்சி செய்வேன். அதான் நீங்களும் நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். என் நாக்கு அழியாம இருக்கணும், என்னுடைய உடல் சவையார போல அழியாம இருக்கணும், என்ன அதுக்காண்டி தான் முயற்சி செஞ்சிருக்கோம், அதுக்காண்டி தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், அதுக்கு தான் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய நாக்கு அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நான் ஒரு நாக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம புனிதரை பொருள் இன்னொருத்தருக்கு இருக்குது, அப்ப நம்ம நாக்கு இருக்கும். அந்தோனியாருக்கு மட்டும் தான் அழியாம இருக்கும்ல, இன்னொருத்தருக்கும் அழியாம இருக்குன்னா நம்ம நாக்கும் அழியாம இருக்கும். அப்போ நல்லதை பேசினா, நல்லதை சிந்தித்தா, நல்லதை இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில சொன்னா, பேசாம இருந்தா கூட அழியாம இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அடிப்படையில் தான் அந்தோனியாருடைய வாழ்க்கையும் ஜான் நெபோமுக் அவருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு அந்த அழியாமல் இருக்கக்கூடிய நாக்கை போல என்னுடைய நாக்கு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும், சரியா? அப்போ
இவருடைய நாக்கு அழியாமல் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மலாம் திருவிழா கொண்டாடுறோம்ல, இப்ப ஜனவரி மாசத்துல ஏன் திருவிழா அந்தோனியா திருவிழா இங்க கொண்டாடுறாங்க, நம்ம போற வழியில அடைக்கலாபுரத்தை கொண்டாடுறாங்க, இப்பதான் எங்க ஊர்ல புதுக்குடியேட்டில் கொண்டாடினாங்க, வரிசையா கொண்டாடிருக்கீங்க. ஏன் ஜனவரி மாசத்துல கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் தெரியல, நானும் யோசிச்சு வச்சு பார்த்தேன். ஏன் கொண்டாடுறீங்க? பொங்கல் லீவு அப்படின்னா வேற என்ன? ஒருவேளை இருக்கலாம் முதல் முறையாக அந்தோனியோடைய நாக்கை அவர்கள் தோண்டி பார்த்தபோது, அந்தோனியானுடைய அந்த உடலை தோண்டி பார்க்கும்போது முதல் முறையாக எப்படின்னா 1231 அவர் இறக்கிறார், ஜூன் 13. அதுக்கு பிறகு 1263 அவருடைய உடலை தோண்டி எடுக்கிறாங்க. சரியா? அந்த தோண்டி எடுக்கும் பொழுது என்னது? அவருடைய நாட்கள் ஞாபகம். அதுக்கு அடுத்தாப்புல 1981 அப்பவும் 2வது முறையாக திறக்கும் பொழுது என்னது? நாக்கு அழியாமல். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனவரி மாதத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குதுங்க. ஜனவரி மாசத்துல புதிய ஆண்டு, புதிய சிந்தனை, புத்தாண்டு. புத்தாண்டு என்னது? நம்மளுடைய பொங்கல் புத்தாண்டு. அப்போ நம்முடைய ஜனவரி மாசங்கிறதே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வழி பிறக்கிறதுக்கு, கோடி அற்புத வழியா வழி பிறக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும். அதனால்தான் ஜனவரி 17 என்னது? வனத்தந்தோனியா திருவிழாவா சொல்லுவாங்க. வனத்தந்தோனியா திருவிழா ஜனவரி 17. ஏன்னா அந்த மக்கள்லாம் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொன்னா அவர் வழியாக நம்ம நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும். அது சரி, வடக்கு சைட்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வனத்தந்தோனியா திருவிழா தான் என்னது பொங்கலை திருவிழாவா கொண்டாங்க, வனத்தந்தோனியார் பொங்கல் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய எழுச்சி வரணும், புதிய சிந்தனை வரணும், புதிய வாழ்வு வரும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில புதிய வாழ்வு வருதா? புதிய வாழ்வு வருதா? மனிதனுடைய இயல்பு அப்படின்னு சொன்னா 2 இயல்பு சொல்றாங்க. 1 விலங்கு இயல்பு, 2வது கடவுள் இயல்பு. மனிதனுடைய இயல்புல விலங்கு இயல்பு, கடவுள் இயல்பு. நம்மகிட்ட எந்த இயல்பு அதிகமா இருக்கு? நம்மகிட்ட எந்த இயல்பு அதிகமா இருக்கு? விலங்கு இயல்பு அதிகமா இருக்கா, கடவுள் இயல்பு அதிகமா இருக்கா? விலங்கு இயல்பு தான் அதிகமா இருக்குது. சரியா? ஆனால் கடவுள் இயல்பாக மாற்றுவதற்கு நான் முயற்சி எடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது அதிகம், ஆனால் கடவுள் இயல்பாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும். அப்ப கடவுள் இயல்பாக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பதற்கு அந்தோனியார் உதவியாக இருக்கிறார். சரியா? இறை வார்த்தை வாசிங்க. திருப்பாடல் 15:3. திருப்பாடல் 15:3 என்ன சொல்றது? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். நம் நாவினால் புறம் கூறார், அடுத்தவரை பழித்துரையார். இன்னைக்கு நாவினால புறம் கூறக்கூடாது, அடுத்தவரை பழித்துரை கூறக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நேரமும் ஒரே நாவு தான். நேத்து ஒண்ணு பேசும், இன்னைக்கு ஒண்ணு பேசும். எனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கு, இன்னைக்கு கூட நிறைய உண்டு. சரியா? இருந்தாலும் நேத்து ஒண்ணு பேசும், இன்னைக்கு ஒண்ணு பேசும். அது நேத்துலாம் எப்படி பேசும்? முந்திலாம் வாயில தான் பேசுவாங்க, இப்ப செல்போன்லயே பேசுறாங்க. நேத்து பேசுறதை அப்படியே மாத்தி இன்னைக்கு செல்போன்லயே பேசுறாங்க. அப்ப நேத்து பேசுற நான் ஒண்ணு, இன்னைக்கு கொண்டு இன்னைக்கு புறம் கூறுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனாலதான் நாக்கு அடக்கணும் அப்படி சொன்னேன், பேசாம இருக்கணும் அப்படி சொன்னேன். பேசாம இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு புறம் கூறக்கூடியது, பழித்துரைக்க கூடியது அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே பழித்துரைக்கிறோம், சின்ன விஷயத்துக்கு கூட பழித்துரைக்கிறோம். அங்க முந்திலாம் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையோ சொல்லிட்டு இருப்போம், எதிரின்னு சொல்லிட்டு வேற யாரையோ சொல்லிட்டு இருப்போம். ஒரு குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம், வேற குடும்பத்தை அப்படிதான் முந்தி சண்டை வரும். அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சண்டை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எதிரி யாரு? எதிரி யாரு? எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா, என் தம்பி, என் தங்கச்சி, என் மகள், என் மகன். எதிரி எங்க இருக்கான் பாத்தீங்களா? எதிரி வேற எங்கேயும் இல்ல, எதிரி பக்கத்துல தான் இருக்கான், நம்மகிட்ட தான் இருக்கான். நான் எதிரியாக பார்க்கக்கூடிய அடிப்படையில நான் ஒரு பார்க்கிறேன், என்ன பார்க்கிறேன்? யாரையோ பார்த்துட்டு இருந்த இது இன்னைக்கு என் பக்கத்துல நான் எதிரியாக பார்க்கிறேன். ஒவ்வொரு நபரும் எதிரியாக பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு புறம் கூறுவது என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது, பழித்துரைப்பது என்பது அதிகமா இருக்குது. இன்னைக்கு யாரை பழித்துரைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம் பெற்றோரை, நம் பிள்ளைகளை. நல்லா இருக்க கூடாது,
என்னது நல்லா இருக்க கூடாது. இப்ப 2 பேரு சந்திச்சாங்க, 2 பெண்கள் சந்திச்சாங்களாம். சரியா? இங்க கவனிங்க என்ன, இங்க 2 பெண்கள் சந்திச்சாங்களாம். 2 பெண்கள் சந்திச்ச உடனே என்ன பேசியிருக்கணும்? 2 பெண்கள் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்க. நீங்க இப்ப ராஜமணியபுரத்துல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சரி 13 நாள் திருவிழாக்கள் எடுத்துட்டு போகணும் வந்திருக்காங்க. வந்தவங்க பார்த்துட்டாங்க, நம்ம ஊருக்காரங்களும் வெளியூர்காரங்களும் அங்க மெட்ராஸ்லயோ கோயம்புத்தூர்லயோ எங்கேயும் இருக்காங்க. பார்த்துட்டீங்க, என்னச்சு கேட்கணும்? நல்லா இருக்கேன்னு கேட்கணும், அப்படித்தானே? என்ன உயிரோடு தான் இருக்கியா? என்ன உயிரோடு தான் இருக்கியா? கேட்டவனே எப்படி இருக்கும்? ஊருக்கு வந்ததே போச்சுடா, கேட்டுட்டால விளங்கவா? நம்மளுக்கு உடனே சிந்தனை எங்க போகும்? அவங்க சும்மா தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்ன இவ்வளவு நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட உயிரோட தான் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நம்மளுடைய சிந்தனை இருக்கும், திருவிழா முடிஞ்ச வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும். திருவிழா முடிகிற வரைக்கும் உயிரோட இருப்போம் அப்படி யோசனை இருக்கும். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்முடைய நாக்கு என்பது சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம்மை ஒரு வகையில் என்ன பண்ணுது? கேள்விக்குள்ளாக்குறது. என்ன கேள்விக்குள்ளாக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? புறங்கூறுவது, பழித்துரைப்பது என்பது யாரை அதிகமாக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை, நம்மோடு இருக்கின்றவர்களை அதிகமாக புறங்கூறிக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாசிங்க. பொல்லாரி சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும். நேர்மையாளர் பேச்சோ உயிரை காப்பது. பொல்லாரி சொற்கள் சாவுக்குரிய கண்ணிகள். நம்ம கூட இருக்கிறவங்க பொல்லாரா நேர்மையாளரா அப்படின்னு சொல்ல அடிப்படையில் பார்க்க சொல்ல அவர்கள் நம்மை கண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாவுக்குரிய கண்ணிகள். நீங்க நம்மளை புகழ்ந்துட்டே இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. நம்மளை புகழ்ந்துட்டே இருக்காங்கன்னு நினைச்சது அது ஒரு கண்ணி வைக்கிறது. நம்மளை எப்பவும் போட்டு கண்ணி போட்டு இழுப்பான்னு தெரியாது. அதனால நம்ம புகழ்ந்துட்டே இருக்காருன்னு நினைக்கிறது. பொல்லாரி சொற்கள் என்னது? என்ன சாவுக்குரிய கண்ணிகள். நேர்மையாளருடைய சொல்லுங்க உயிரை காப்பாற்று. அதனால நம்ம பழகுவது பேசுவது யாரோடு? பொல்லாரோடு சேர்ந்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கின்றனோ. நீ சொன்னாங்க இன்னைக்கு கணவராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்? குடி நோயாளியாக இருக்கக்கூடாது, குடிக்கிறவராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நண்பர்களோ நம்முடைய வட்டமோ குடித்து கொண்டிருக்கணும். என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி குடிக்கிறோம். பசங்கள் யோசிங்க, பெரியவங்க ஆண்கள் யோசிங்க. இன்னைக்கு பெண்கள் கூட சில குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அவங்கள யோசிங்க. என்னன்னா நம்முடைய வட்டம் என்பது எப்படி ஆயிட்டு? என்னது? யாரோடு நான் பழகுகின்றேன் என்று சொல்லும் பொழுது போதைக்கும் பாட்டிக்கும் எனது என்ஜாய்மெண்ட்டுக்கும் உள்ளவங்களோட தான் நான் பழகிட்டு இருக்கேன். அவர்கள் எனக்கு வைக்கின்ற கண்ணிகள் என்னது? சாவுக்குரிய கண்ணிகள். அவர்கள் பொல்லார்கள், அவர்கள் நேர்மையாளர்கள் அல்ல. என்னை நேர்மையான பாதைக்கு கொண்டு செல்பவர்கள் அல்ல, தீமையான பாதைக்கு கொண்டு செல்பவர்கள். அது சாவுக்குரிய கண்ணிகள். ஆனால் நேர்மையாளருடைய அந்த வார்த்தைகள் என்பவை நமக்கு உயிரை கொடுக்கும், உயிரை கொடுத்து வாழ வைக்கும். இன்னைக்கு அந்தோனியா நம்மை உயிரை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். சரியா? அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை உயிரை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப அவரை பின்பற்றணும், அவருடைய வார்த்தையை பின்பற்றணும். நீங்க பொல்லாரை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். அதனாலதான் நல்ல கல்வன் கெட்ட கல்வன் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் கள்ளன் தான். நல்ல கல்லனும் கள்ளந்தான், கெட்ட கல்லனும் கள்ளந்தான். ஆனா கடைசி நேரத்துல அவன் என்ன சொல்றான்? அவன் தன்னுடைய பலவீனத்தை, பாவத்தை, இயலாமை உணர்ந்தனால் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம எல்லாருமே கள்ளந்தான், நம்ம எல்லாருமே பாவிகள் தான், நம்ம எல்லாருமே பொல்லார் தான். ஏதோ வகையில யாரையோ சபிச்சிருக்கோம். நம்ம அக்காவையோ நம்ம அண்ணனையோ நம்ம தம்பியோ எப்பமாட்டு நமக்கு எதிராக பேச சொல்ல ஏதோ வகையில சபிச்சிட்டு இருக்கோம். எப்பா இவன் தொல்லை, இவன் போன் எடுத்தோடனே என் தம்பிலாம் பேசுறான் விளங்காதவன் அப்படின்னு தான் சொல்லி எடுக்கிறோம். என் தம்பிலாம் பேசுறான் விளங்காதவன், என்ன சொல்ல போறான்னு தெரியலையோ. போன் எடுத்து அக்கா பேசுற, அக்கா என்னத்த சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? முந்தியெல்லாம் ஆசைப்பட்டு போன் நம்ம வீட்டுல இது சுத்தி போன் அடிக்கிறது ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ரிங் பண்ணுவோம். ஆனா இப்ப போன் வந்தாலே என்ன பண்றது? யாரு வீட்டுல இருந்து போன் வந்தாலே என்னது
அவங்க கூட பேசக்கூடாதுன்னு என்னது நிறைய நேரம் போன் எடுக்க முடியும், பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். என்ன எவ்வளவு நேரம் பிஸியா இருக்கணுமோ அப்படி காட்டிக்கணும். ஏன்னா அவ்வளவு அடிப்படையில் நம்ம படி வாங்கக்கூடிய புறங்கூறக்கூடிய அடிப்படையில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை நம்ம யோசித்து பார்ப்போம். நேர்மையாளரோடு பழகிட்டோமா? நீ பொல்லாரோடு தான் பழகுவதற்கு நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நேர்மையாளர்கள் இங்கே இருக்கிறாங்க, நம்மளும் நேர்மையாளர்களா இருக்கிறோம். என்ன இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அப்படி நேர்மையாளர்களாக இருந்தவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடியது, நீங்கள் நேர்மையாளர்களா இருங்கள் என்று சொல்லுகிறாங்க. நீங்க புறங்கூறக்கூடாது, பழிச்சொல் கூடக்கூடாது. உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியவை எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறோம். அதனாலதான் இயேசு சக்கையை பார்த்து சொன்னாரு, எல்லாரும் அவரை விரட்டினாங்க, எல்லாரும் அவரை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குனாங்க. ஆனா இயேசு சொன்னார், இன்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டுன்னு சொன்னார். அங்க முடிச்சுட்டான். அவன் தான் அதோட முடிஞ்சான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பெற்றுட்டேன் அப்படின்ட்டான். எல்லாத்தையும் பெற்றுட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்னடா சொத்து, இதுக்கு மேல என்னடா எனக்கு பணம், என் வீட்டுக்கு மீட்பு கிடைச்சிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மீட்பு கிடைக்கணுங்க, அதற்காண்டிதான் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நீங்க பணமோ பதவியோ சொத்தோ என்னுடைய உடைகளோ என்னுடைய கூட இருக்கிற நண்பர்களோ எனக்கு மீட்பை கொடுக்க முடியாது. இயேசுடைய வார்த்தையின்படி நேர்மையாளரை தேர்ந்தெடுத்தோம் என்றால் தான் மீட்பு. அந்த மீட்புக்கான ஏக்கம் தான். நீங்க எல்லாம் இருக்குங்க, மகிழ்ச்சி இல்லைங்க, எல்லாம் இருக்கு என்ற எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் என்னிடம் ஒரு நிறைவு இல்லை, மகிழ்ச்சியில நிறைவு இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நேர்மையாளரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய உயிர் வாழ வைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படை தான் புனித புனவேந்தோர் என்பவர் ஆண்டவர் இந்த சொல்லுவாரு, ஓ பரிசுத்த நாவே என்று சொல்வார். சரியா? நாவை பத்தி சொல்லும் பொழுது சொல்வார், ஓ பரிசுத்த நாவே, இறைவனை போற்றி துதிப்பதில். யாரை? அந்தோனியாருடைய நாவை பார்த்து நம்ம சொல்லலாம், இறைவனை போற்றி துதிப்பதில் சற்றும் சலிப்படையாத நாவே, சற்றும் சலிப்படையாத நாவே. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இறைவனை போற்றி துதிக்கக்கூடிய அடிப்படையில இருக்கிறோமா? நீங்க அழகா திருப்பாடல் தம்பி பாஸ்தாங்க என்ன பாடினாங்க. அதே போல நம்ம இறைவனை போற்றி துதிக்கக்கூடிய அடிப்படையில நம்ம இருக்கிறோமா? நம்முடைய அலைபேசியிலேயோ நம்முடைய வீடுகளிலேயோ நாம் கேட்கின்ற இறை வார்த்தைகள் என்னது, இறை வார்த்தைகளை கேட்கின்றோமா? அலைபேசியில் இறை வார்த்தையை பேசுகின்றோமா? அங்க அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம நிறைய பேசக்கூடியது என்னது, எதிர்மறையான வார்த்தைகள் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால சற்றும் சலிப்படையாத நாவே, எல்லாரும் இடைவிடாது இறைவனை போற்றி துதிக்க வேண்டும் என்று கற்பித்த நாவே, எல்லாரும் இறைவனை இடைவிடாது போற்றி துதிக்க வேண்டும். நமக்கு தெரியும் 1 தெசலோனிக்கர் 5:16-18 இடைவிடாது இறைவனால் வேண்டும். அப்போ இடைவிடாது போற்றி துதிக்க வேண்டும் என்று கற்பித்த நாவே, கடவுள் முன்னிலையில் எவ்வளவு விலையேறப்பட்ட மாணிக்கக்கல்லாக விளங்குகிறார். கடவுள் முன்னிலையில் எவ்வளவு விலையேறப்பட்ட மாணிக்கக்கல்லாக விளங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லுகிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய நாக்க சொல்ல முடியுமா? வீட்டில் போய் இப்ப பார்த்துறாதீங்க, கஷ்டமா இருக்கும். வீட்டில் போய் கண்ணாடி உள்ள போய் நம்ம நாக்க அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம நாக்க பார்த்துருக்கோம். சரியா? சின்ன பிள்ளைல எனக்கு நாக்கு சரியா வராது, நாக்கு பேச வராது. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மாவுக்கு புன்னகையில கல்லறை இருக்குல்ல, கல்லறையில போய் ஒரு இயேசுவின் உடல் இது இருக்கும் கல்லறையில, அதுல போய் நாக்க தேய்க்க சொல்லுவாங்க. எதுக்காண்டி? நல்ல நாக்கு வரணும், நம்ம பிள்ளை நல்லதை பேசணும், நல்ல நாக்கா இருக்கணும், மொட்டை நாக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வராது. இன்னைக்கு நம்ம அப்பாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம பிள்ளை பேசணும் ஆசைப்பட்டிருப்பாங்க. நம்ம பிள்ளை பேசணும் ஆசைப்பட்டு அப்பப்போ நாக்கில் செலவு போட்டு நாங்களும் சாமியார் ஞானஸ்தானத்துல போடுவோம், நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். நம்ம நல்லதை பேசுறோமா, நல்லதை கேட்கிறோமா? சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க, நல்லதை கேட்கிறோமா, நல்லது பேசுறோமா, நல்ல வார்த்தைகள் நம்மகிட்ட வருதா? என்ன? அப்போ இன்னைக்கு தீய வார்த்தைகளும் தீய சிந்தனைகளும் தீயவையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நீங்க கேட்கறது தீமை தான், கேட்கறது தீமையான காரியங்கள் தான். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தீரவாகத்தான் இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சொற்களாக மாறுகின்றன. நம்முடைய எண்ணங்கள் சொற்களாக மாறுகின்றன. நம்முடைய சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு செயல்பாடாக மாறுகின்றது.
நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பழக்க வழக்கமாக மாறுகின்றது. நம்முடைய பழக்க வழக்கம் ஒவ்வொன்றும் நம்முடைய பண்பாடாக மாறுகின்றது. சரியா? நம்முடைய பழக்க வழக்கம் ஒன்று பண்பாடு. அப்ப எண்ணங்கள் சொற்களாக, சொற்கள் செயல்களாக, செயல்கள் பழக்க வழக்கமாக, பழக்க வழக்கம் பண்பாடாக மாறுது. இன்னைக்கு ராஜமணியத்துப்புறத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அதன் பண்பாடை நாம் அந்தோணியாருடைய பண்பாடாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்தோணியாரோட பண்பாடாக நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்தோணியாரை போல அந்த பண்பாட்டை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கணும். அதுல இன்னைக்கு தவறக்கூடிய அடிப்படையில் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் நாம் அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் நான் இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது என்னுடைய நா அந்தோணியாருடைய நாவை போல தூய ஒரு நாவாக இருக்க வேண்டும். விலையேறப்பட்ட விலை மதிப்பில்லாத ஒரு மாணிக்கக்கல்லாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் என்னுடைய வார்த்தைகள் மற்றவங்களை பற்றி புறங்கூடக்கூடாது, மற்றவங்களை பற்றி அவதரக்கூடாது. அப்ப நாம என்ன செய்யணும்? திருப்பாடல் 141:3 வாசிங்க. திருப்பாடல் 141:3 41:3. ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் நாவுக்கு காவல் வைத்தருளும். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயிலை காத்தருளும். என் இதழ்களின் வாயிலை காத்தருளும். ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும். ஆண்டவரே என் இதழ்களின் வாயிலை காத்தருளும். இது நம்முடைய ஜெபமாக மாறணும். நான் என்னுடைய எண்ணங்களில் அடிப்படையில நான் வார்த்தையை விட்டுறக்கூடாது, எதையும் விட்டுறக்கூடாது. அந்த அடிப்படையில நான் பேச வேண்டும். நான் என்னுடைய கணவர்கிட்டயோ, என்னுடைய மனைவிட்டையோ, என்னுடைய பிள்ளைகள்கிட்டயோ, என்னுடைய பெற்றோர்கிட்டயோ, என்னுடைய உடன்பிறப்புகள்கிட்டயோ நான் என்னுடைய விடுற வார்த்தைகள் தான் என்ன பண்றது, என்னது பாதிக்குது. நமக்கு தெரியும். குறள் சொல்லுது, தீயினால் சுட்ட புண். குறள் 129 சொல்லுது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்டபடி. அப்ப நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்ற வார்த்தைகள்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்ப நீ வார்த்தைகளை தெளிவா பேசணும். அதனாலதான் குறள் 127 சொல்லுது, யாகாவராயினும் நாகாக்க. சரியா? அப்ப இன்னைக்கு நம்முடைய நாவை காக்க வேண்டும். அப்போ கடைசியா ஒன்று வாசிடுவோம். யாக்கோபுடைய அந்த திருமுகம், அது ஃபுல்லாமே நாவடக்கத்தை பத்தி தான். யாக்கோபு இல்லை, வீட்டில் போய் வாசிங்க. யாக்கோபுடைய திருமுகத்துல என்னது நாவடக்கத்தை பத்தி தான். அந்த 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். அந்த 3:9 வாசிங்க. இதோட முடிச்சிடும். ஏன்னா பண்ணுக்கு இது அந்த மனம்லாம் குறைஞ்சிட்டு போயிட்டு. 3:9 வாசிங்க. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும். நம்ம யோசிச்சு பார்ப்போம். 13 நாள் 10 நாள் போட்டிருக்கோம். தந்தையாம் கடவுளை போற்றுவதும் அந்நாவே, கடவுளினுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அன்புக்குரியவங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி புகழ்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி பாடல், மரியாவினுடைய பாடலை பண்ணாங்க. இவர் நாவாலேயே இறைவனுடைய வார்த்தையை அறிவிச்சார். 2 பேரையும் முன்னால வச்சிருக்கோம். சரியா? நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விலங்கினுடைய நாக்கா, கடவுள் நாக்கா? விலங்கினுடைய இயல்பா, கடவுள் இயல்பா? என்னுடைய நாக்கு அழியாமல் இருக்கணும். என்னுடைய நாக்கு அழியாமல் இருப்பதற்கு நான் கடவுளை போற்றி புகழ்வது மட்டும் என்னுடைய கடமை அல்ல. என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கிட்ட பேசும் பொழுது நல்ல விதமாக பேசணும். எதிர்மறையால நேர்மறையாக பேச வேண்டும். அப்படிப்பட்ட நேர்மறையான சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இன்னைய நாளில் நம்மையே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களோடு. விசுவாசிகள் பட்டாடுகள் எழுதி நிற்போம்.
அனைத்துலகின் அரசரே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தாரை உம் பாதம் வைக்கிறோம். நீரே அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து காத்திட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா. வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை நீர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் தன்னலமின்றி பொது நலத்தோடு மக்களை நேரிய பாதையில் வழிநடத்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள இளையோர் மற்றும் இளம் பெண்களை உம் திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் திருமண வரமும் அமைந்திட வரமருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உமக்கு ஆலயம் கட்டுவதற்காக நாங்கள் எடுத்திருக்கும் முயற்சியை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அதில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் நிர்வாகத்தினரையும் ஆசீர்வதித்தருளும். இன்னும் நாங்கள் யார் யாரிடமெல்லாம் நன்கொடைக்காக செல்கின்றோமோ அவர்கள் தாராள மனத்துடன் தந்து உதவியிட ஆலயம் பணிகள் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, அனைத்து குழந்தை செல்வங்களையும் உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே அவர்கள் உடல் உள்ள நலமும் ஞானையும் அளித்து இறைவழியில் நடத்திட உமது ஆட்சியை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோனியாரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார். ஆண்டவர் நம் கூவி அழைக்கும் பொழுது, நம்பிக்கையுடன் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை கொடுத்தவர், வளத்தை கொடுத்தவர், உடல் நலத்தை கொடுத்தவர், தொடர்ந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்ற நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் என் மீது இன்னும் அதிகமாய் என்னுடைய வாழ்க்கை மீது ஆசீர்வாதங்களை பொழிவதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். ஆமென். எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. உனது ஓவியம் இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும்
வாழ்வது என்னாலும் உன் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனை கேட்டு தாங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய இந்த விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மண்டாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதர் அடிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூறுதும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருவாளர் சார்லஸ், அவருடைய குடும்பத்தார் மற்றும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடின தம்பதிகளாகிய செல்வின், டெய்சி மற்றும் அவருடைய குடும்பத்தாரையும் மற்றும் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்ற ஜெபமாலை மாதா அன்பியத்தையும் அதில் குடும்பங்களையும் நாளை திருப்பணியராக வந்திருக்கிற அனைத்து குடும்பங்களையும் திருப்பணியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதித்து அர்ச்சித்தரலும். உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கடிதார் மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, ராய்ப பிரசன்னப்பர், எங்கள் விசுவாச ஞான தகப்பன் சவேரியா, ஜான் மரிய வியானி, புனித சம்மாள், இடையே பாதுகாவலர் பதவி பதிந்த புனித அந்தோனியார், புனித அன்னம்மாள், புனித கத்தேரியம்மாள், புனித கத்ரீன் சியன்னா, இன்றைய நாளில் நடைபெறுகின்ற புனித பிரான்சிஸ் தி சேல்ஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குழும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம் தந்தையை நோக்கி நம் ஜெபங்களை ஏறெடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளாத, அன்பு செய்யாத, மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், புரிந்து கொள்ளாமைகள், கீழ்ப்படியாமைகள், படிப்பியரா தன்மைகள், போதை பழக்கத்திற்கு அடிமையான சூழ்நிலைகள், உடல் நோய்கள், உடல் வேதனைகள், ஆபத்துகள், விபத்துகள், குழந்தையில்லா நிலை, தொழிலே முன்னேற்றமில்லை, குடும்பத்திலே அமைதியில்லை, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவரே, இவை அனைத்திலும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் நாளில் அமைதியை கனிவுடன் அமைமன்றாடி உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய தவறுகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. இது உங்க கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குற்றம் குறைகளை பாராமல் இவருடைய உண்மையான நம்பிக்கையும் இந்த வழிபாட்டை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும்
எல்லா நலன்களையும் அளித்திரு திருமணம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இயேசு நம் மத்தியில் வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். நம்மையெல்லாம் அன்போடு உற்று நோக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பெயர் சொல்லி அழைப்பது மட்டுமல்ல, நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பவர். இந்த நாளிலும் தன்னை கொடுக்கின்றார். மகனே மகளே, கலங்காத, அஞ்சாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வாழ வைப்பேன், உன் வழியாக பிறரை வாழ வைப்பேன் என்று சொல்லி தன்னையே கொடுக்கின்றார். அவருடைய திருவந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுளாட்சி கனவை தந்தாய். காணும் உயிர்கள் யாவும் கடவுள் ஒருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தாய். இறையாட்சி குடும்பமாய் உலகம் அமைந்திட இங்கு பதவி அழிந்திட பதிவு வளர்ந்திட நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய இந்த நவநாளி அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமரவும். கிறிஸ்துவின் பார்ந்த சகோதர சகோதரிகளை பதுவை பதிதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளை, இன்றைய 10ஆம் நாள் நவநாள் இனிதே முடிந்திருக்கிறது. இன்றைய நாளிலே நமக்காக அருமையான திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து மற்றும் ஒரு அருமையான மறையுரையை நாவை எவ்வாறு நாம் காக்க வேண்டும். புனித அந்தோணியார் நன்னாக அழியாத நற்றவர். தன்னுடைய நாவினால் இறைவார்த்தையை போதித்து தன்னுடைய நாவை அழியாத ஒரு நாவாக இன்றளவும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் புறம் கூறாமல் நல்லவற்றை பேசி நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து நம்முடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் சான்று பகிர்ந்து நம்முடைய நாவை காக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான மறையுரையை அவருடைய துணையில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் முறையோடு ஒப்பிட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் சிரிக்க வைத்து அருமையான ஒரு மறையுரையை தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் மணப்பாடு புனித யாகப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும் திருச்சிலுவை ஆலயத்தின் அதிபர் தந்தையாகவும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்கள் கடந்த ஆண்டு திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க. கடந்த ஆண்டு திருவிழாவின் பொழுது மறையுரை கொடுத்தார்கள். எனக்கு உண்மையாகவே நான் அந்த மறையுரையை கேட்டேன். அதை விட நாளில் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா? இறை வார்த்தையோடு அருமையா சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. பெனவஞ்சருடைய இதெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான ஒரு மறையுரையாக இருந்தது. தந்தை அவர்கள் கொடுத்த இந்த மறையுரை மறுபடியும் நான் அதை பார்க்கணும். வேறெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மறுபடியும் பார்க்கும்போது எனக்கும் நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த பாராட்டுகளை கரவொலி மூலம் எழுப்பி தந்தைக்கு நன்றி கூறிவிடுவோம். திருவாளர் மிக்கேல் அவர்கள் இந்த நூலாடையை தந்தை அவர்களுக்கு சாத்துவார்கள். நன்றி.
அன்பார்ந்த இறை மக்களை, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த ஜெபமாலை மாதா அன்பியத்தார் நம்முடைய அடிகளை பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். இந்த மன்றாட்டு சிறப்பிக்கிறவங்க சிறு பிள்ளைகளை முதல்ல கொடுங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஒரு ஹைட்ல இருப்பாங்க, ஒரு உயரத்தில் இருப்பாங்க. சிறு பிள்ளைகளை முதலில் விடும் பொழுது நன்றாக இருக்கும். அதுபோல ஒரு சின்ன சேர், ஒரு குட்டி சேர் ஒன்று இருக்குங்களது, அதை எடுத்து போட்டுக் கொடுங்க. சரியா? அதான் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க மைக்கை எதுவுமே பண்ண வேண்டாம், அங்கே ஏறி உட்காந்து கரெக்டாக சிறு பிள்ளைகளை முதலில் விடும்படியாக உங்களை அன்புடன் கேள்வாவே நம்முடைய ஜெபமாலை மாதா அன்பு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் திருப்பணிகளாக வந்திருந்த குடும்பங்களாகிய அந்தோனி ராஜ், ஆரோக்கிய ராஜ், அருள் செல்வி, ஏ மரிய ரோசா, அந்தோனி ஜேசுராஜ், ஆரோக்கிய மேரி ஜான்சன், செல்வி பார்பராள், செபஸ்டியன் எப்சி, ஏ அமலதாசன், ஏ ஆல்பர்ட் ராஜ், ஏ எம் அமல்ராஜுடைய குடும்பத்தினுடைய நன்றிகளை பாராட்டுகளையும் கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாளை ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, 11ஆம் நாள் நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்நாளில் நம்முடைய புனித சவேரியார் ஆலய இறை மக்கள் அதை சிறப்பிப்பார்கள். திருப்பணியார் வருகின்ற குடும்பங்கள் வைஷ்ணவி பிச்சை, மல்லிகா, சந்திரகுமார், சுசிலா, ஜேசுதுரை, பூத்தங்கம், சந்தோஷ் ராஜ், சகாயராணி, ஜெபஸ்தியான், ஜெபலலிதா, ராயப்பன், மரியர் சிலுவை இவருடைய குடும்பத்தினர் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை காலை நமக்கு திருப்பலி கிடையாது இல்லையா? நாளை மாலை எத்தனை மணிக்கு திருப்பலி? 6:30 திருப்பலி என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சவேரியார் ஆலய இறை மக்கள் தயவு செய்து நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக எத்தனை மணிக்கு கூடணும்? 6 மணிக்கு கூடினோம். சரியா? 6 மணிக்கு அங்கே தொடங்கி வந்துடணும். ஆகவே காலம் தாழ்த்தாமல் 6 மணிக்கு நாம் கூடி அங்கிருந்து பவனியாக நாம் இங்கு வருவோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இறுதி மன்றாட்டு எழுதியிருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் அந்த ஆசிரை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின்படி தொடர்கிறது. மற்றொரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், இந்த புதுநன்மை வாங்கிட்ட சிறுவர் சிறுமியர்கள் நாளை எத்தனை மணிக்கு வரணும்? மத்தியானம் எத்தனை மணிக்கு? 2:45 சொல்லுங்க. 3 மணிக்கு 2:45 வந்துவிட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் பிள்ளைகளோடு வர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் திருவாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, தூய்மை துளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கிய பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அண்ணல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால்
எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நிலையாவிட்டால் எங்களை வேறு யார் நிலைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திருதயத்தை ஒருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு நாளை காலை 10 மணிக்கு தேர்வு நடைபெறும். ஆகவே இந்த தேர்வில் பிள்ளைகள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுள்ள நாளை காலை 10 மணிக்கு நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு இங்கு தேர்வு நடைபெறும். ஆகவே அதிலும் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திருச்சிலுவை நாளை தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே,
பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே. அழிவை நின்று காரும் அபயம் என்று தாரும், அழிவை நின்று காரும் எமக்கு அபயம் என்று தாரும். அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே. நாலு மூல எட்டுத்துக்கு 16 கோணம், நாலு மூல எட்டுத்துக்கு 16 கோணம். பூமி ஆகாயம் தாழ்வாரும் நின்று எதுக்கு வரும் சத்துருவ விரட்டிடுவாயே, எதுக்கு வரும் சத்துருவ விரட்டிடுவாயே. ஆண்டவராம் இயேசுவின் திருச்சிலுவை ஏற்றுவோம், ஆட்டி படைக்கும் சக்திகளை வீழ்ந்தோட செய்திடுவோம். அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே. பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே. அழிவை நின்று தாரும் அபயம் என்று தாரும், அழிவை நின்று தாரும் எனக்கு அபயம் என்று தாரும். அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே. கூக்குரலை கேட்டு என்றும் எழுந்தோடி வருபவரே, கூக்குரலை கேட்டு என்றும் எழுந்தோடி வருபவரே. ஆபத்து அவஸ்தை என கூப்பிடுகின்றோம், சுமையான துன்பங்களை துரத்திடுவாயே, சுமையான துன்பங்களை துரத்திடுவாயே. புதுமை செய்யும் வரத்தால் பாதுகாத்து அருள்வார், அன்பை வந்து நின்றார் அடைக்கலமே தருவார். அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே. பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே.